நான் பெயிண்ட் தாண்டா எடுக்க சொன்னேன், உசுரை எடுக்க சொல்ல முள்ள சுரண்டுக்க. முள்ள சுரண்டா பெயிண்ட் போவாது. எலி ஓட்டுற ரெட்டையில எலி ஓட்டி பார்த்திருப்பீங்க, பள்ளி ஓட்டி பார்த்திருப்பீங்க, ஓனா ஓட்டி பார்த்திருப்பீங்க. ஏன் மனுஷனே காலைல வீசி தேய்ச்சிக்கிட்டு இருப்பான். போய் பாம்பு ஓட்டி பார்த்திருக்கீங்களா? அதாங்க நம்ப முடியல. பொதுவா ஒரு சாரப்பாம்பு சாம்பல், கருப்பு, மஞ்சள், அதிமதுரம் இந்த 3 கலர்ல நம்ம கண்ணுக்கு தெரியல. சாரப்பாம்பு பத்தின பேசிக்கா இன்ஃபர்மேஷன் போயிடலாம். எலிகள் எங்க அதிகமா இருக்கும் அங்க கண்டிப்பா சாரப்பாம்பு இருக்குங்க. ஏன்னா சாரப்பாம்புக்கு மிகவும் பிடிச்ச உணவுல எலி ஒண்ணு. என்னதான் சாரப்பாம்பு எடையிலையும் அளவுலையும் பெருசா இருந்தாலும் இதோட ஸ்பீடை அடிச்சுக்க முடியாதுங்க. இங்க ஸ்பீடா போறது மேட்டர் இல்ல, இவ்வளவு எடையை வச்சுட்டு ஸ்பீடா போறதா மேட்ரு. இது பார்க்க என்னதான் கோபமா ஆக்ரோஷமா இருந்தாலும் இது ஒரிஜினல் கேரக்டரே ஒரு குழந்தை போலதாங்க. நான் பாம்பு வெளியே எடுத்த உடனே பாம்போட தலை முடிந்த பசையில மாட்டிட்டு இருக்குன்னு பார்த்தா பாம்பு உடம்புக்கு பசை தாங்க இருந்தது. இது எடுத்து நம்ம செவுத்துல அடிச்சா கூட அதை அப்படியே ஒட்டிக்கிறோம். சின்ன வயசுல செவுத்துல ரப்பர் அடிச்சா ஒட்டும் அந்த மாதிரி உடல் முழுக்க பசையா இருந்தனால பாம்பு அப்படியே ஃபாரஸ்ட்ல விட முடியாதுங்க. அப்படியே விட்டாலுமே பாம்பு உடல் மேல செத்தைகளும் குப்பைகள் சேர வாய்ப்பு இருக்கு. இதனால அது நகர முடியாம உயிரிழக்க கூட நேரிடும். சாகக்குள்ள மண்ணு போட்டுட்டு அப்புறம் பாம்பை உள்ள விட்டாச்சுங்க. உள்ள விட்ட உடனே பாம்பு மேல இருக்கிற பசை புறாமே மண்ணால ஒட்டிக்கிட்டு அப்புறம் பசி எடுக்கிறது ரொம்ப ஈஸி ஆயிரும். சொன்ன மாதிரி பாம்புல இருக்கிற பசை புறாமே மண்ணில் ஒட்டிக்கிட்டு பசி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. மண்ணை எடுக்கும் பொழுது பாம்போட செதில்களுக்கு நேர்மாறா எடுக்காம பாம்போட செதில் எங்கிட்டு முடிகிற பக்கம் இருக்கோ அது பக்கம் எடுத்தா பாம்பு கடிக்காதுங்க. பாம்பு கிட்ட இருந்து ஒட்டிட்டு இருந்த பசையை எப்படியோ ஒரு வழியை எல்லாத்தையும் எடுத்து முடிச்சாச்சு. அடுத்து என்ன வாட்டர் வாஷ் தான். நல்லா போட்டு அடிங்க. என்னடா பண்ற? அஜாச்சி தல. ஏண்டா உங்க எடுப்பான மீசி அழிச்சிட்டான். மீசி அழிச்சிட்டானா? எல்லா பசையும் எடுத்துட்டு சேஃபா வர்றதுக்கு பாம்பு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பாம்பும் போயிருச்சு. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். அப்படியே மறக்காம